ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கேரட் கீர் தான் செய்ய போகிறேன். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன், ஒரு 3 கேரட் முட்டை எடுத்துக்கிறேன், நெய், முந்திரி, திராட்சை, பாதாம், இன்னும் நட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், ஏலக்காய், சாரப்பருப்பு, சர்க்கரை. 3 கேரட்டை நல்லா தோலை சீவி கழுவிட்டேன். குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். நல்லா கேஸ் பற்ற வச்சாச்சு. குக்கரை மூடிட்டேன். கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம விசில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம பால் காய்ச்சிக்கலாம். சின்ன பர்னர்லேயே போட்டு பால் நல்லா காயிட்டும். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு, ப்ரெஷர் வச்சு போட்டு இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் ரொம்ப அரைப்படாது, அதனால் லைட்டாக வறுத்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அர்ஜென்ட்டுக்கு போட்டுக்கலாம். லைட்டாக நான் சிம்மிலே வச்சு தான் வறுக்கிறேன். ஏலக்காவை ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பால் பொங்குது, சிம்மில் வச்சுக்கலாம். அப்படியே காயிடும். என்னதான் கிட்டவே இருந்து பாலை சிம்மில் வச்சாலும் இப்படி பொங்காமல் அடுப்பை இந்த மாதிரி பண்ணாமல் விடாது இந்த பால் மட்டும். ஏலக்காய் பவுடர் பண்ணியாச்சு. இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் இப்போ தேவையானதை போட்டுட்டு மீதி டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அப்பப்போ போட்டுக்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்துடுச்சு, எடுத்து ஆற வைக்கலாம். நல்லா வேக வச்சாச்சு. சூடாக இருக்குது, அதனால் லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 2-3 கட் பண்ணிவிட்டேன். ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். நல்லா மசி அரைச்சாச்சு. இந்த அரைச்சதை நம்ம பாலில் போட்டுக்கலாம். ஒரு சிட்டியில் உப்பு போட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு தித்தி பிடிக்குமோ அவ்வளோ தித்திக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை அவங்கவுங்க விருப்பம். நான் ஒயிட் சுகர் தான் போடுறேன். ஒரு ஏலக்காய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா காஞ்சி வச்சு அதில் முந்திரி போட்டுக்கலாம். தட்டி வச்சுக்கிறேன் பாதாம் போட்டுக்கலாம். அப்புறம் திராட்சை, காஞ்சி திராட்சை, அப்புறம் இந்த சாரப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நான் லைட்டாக ஒரு பொன்னரம் வர வரல வதக்கி அதில் கொட்டிக்கலாம். நல்ல கலர் வந்துடுச்சு. திராட்சையும் நல்லா புசு புசுன்னு எழுந்து வந்துடுச்சு பாருங்க. இப்படியே சூடாகவும் குடிக்கலாம், ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். சுவையான கேரட் கீர் ரெடி. நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். காஃபி டீக்கு பதில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். கேரட் சாப்பிடாது பசங்க கூட இதை தெரியாமல் நம்ம கேரட்டை வச்சு கொடுத்துடலாம். கேரட் கீரை நாங்கள் 4 பேரும் குடிக்க போகிறோம். இது என்னன்னு கண்டுபிடி. பாதாமா குடிச்சு தான் பாருங்க, குடிச்சிட்டு கரெக்டாக சொல்லுவேன். நல்லா இருக்குது. அது என்னதுன்னு சொல்லு. பாதாம் கேரட் கீர். கேரட் கீரா நல்லதுதான்.